டாடி டாடி ஓமை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. கண்ணாணி எங்கே, வாவா நீ எங்கே? பேஸ்ட் இருக்கு, ப்ரஷ் இருக்கு, எழுந்தரு மாமா. அம்மா எஸ் ஜானகி அம்மா அவர்களின் பாடல்கள் என்றாலே எனக்கு நினைவுக்கு வருவது என்னவோ இந்த பாடல்கள் தான். இப்படி ஒரு சகாப்தம் என்பது இந்த உலகில் இனி திரும்ப போவது இல்லை என்பதுதான் ஒரு மறுத்து கூறிவிட முடியாத ஒரு உண்மையாகும். எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மரணம் என்பது கலையுலகுக்கு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்புதான். திரையுலகில் ஒரு சின்ன குழந்தைக்கு பாட வேண்டிய பாடலானாலும் சரி, இல்லை ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பாட்டி அம்மாவுக்காக பாட வேண்டிய ஒரு பாடலானாலும் சரி, ஒரு பக்தி நிறைந்த ஒரு பாடலை பாடக்கூடிய பாடலானாலும் சரி, இல்லை ஒரு ஐட்டம் சாங், ஒரு கவர்ச்சி நடனத்துக்கு ஆடக்கூடிய ஒரு பாடலானாலும் சரி, அதை ஜானகி அம்மாவை கூப்பிட்டு வந்து அந்த பாடலை பாட வைத்தால்தான் அது கச்சிதமாக பொருந்தும் என்பது யாராலும் மறுத்து கூறிவிட முடியாத, மறக்க முடியாத மனிதர்க்கினிய மறைந்து போன நடிகை சில்க் ஸ்மிதா அவர்களின் அந்த நடன காட்சிகளும் அந்த நடன பாடல்களும் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுப்பதற்கு காரணமாக இருந்ததை அம்மா ஜானகி அம்மா அவர்கள் பாடிய அந்த பாடல்கள் தான் என்பது யாராலும் மறுக்க முடியாது. நடிகை அம்மா சில்க் ஸ்மிதா அவர்களின் பாடல்களில் எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கல் முனுகள் எல்லாம் நிறைய வரும். இந்த மாதிரி இந்த முக்கல் முனுகளுக்கெல்லாம் அம்மா ஜானகி அம்மாவை கொண்டு வந்து அது பண்ண வச்சாதான் அது வந்து கரெக்டாக வரும். எஸ் ஜானகி அம்மா வந்து ரொம்ப ஒரு கடவுள் நம்பிக்கையாக, ரொம்ப ஒரு பக்தியாக இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து நான் எல்லாம் இனிமேல் சில்க் ஸ்மிதாவுக்கே பாட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அடம்பிடிச்ச கதையெல்லாம் நிறைய இருக்கு. சங்கீதமே படிக்காமல் சங்கீதத்தை கரைத்து குடித்த ஒரு கலையரசி. 45,000 பாடல்களுக்கும் மேலாக 4 தடவை தேசிய விருதுகளையும் தட்டி சென்ற ஒரு சரித்திர நாய். இந்த சகாப்தம் என்பது இனி யாரால் பெற முடியும்? இவருடைய பாடல்களை கேட்கும் பொழுதெல்லாம் குயில் வந்து அவருடைய தொண்டையில் கூடுகட்டி குடியேறி இருக்கின்றதா என்ற சந்தேகத்தை தான் எழுப்பிவிடும். ஜானகி அம்மாவை நான் ஒரே ஒரு தடவை நேரில் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது. அதுவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நினைச்சு பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான பாடகியை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடகியை, ஒரு அமைதியான பாடகியை, இப்படிப்பட்ட ஒரு அழகான பாடகியை உலகில் இனி எங்கும் பார்க்க போவது இல்லை, இனி எங்கும் பிறக்கப் போவது இல்லை என்று நினைக்கும் பொழுதுதான் மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது. அவருடைய ஆன்மா அந்த இறைவனிடம் நல்லபடியாக போய் சேர வேண்டும் என்று அந்த இறைவனிடம் நான் டாடி ஓமை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. கண்ணாணி எங்கே, வாவா நீ எங்கே?